உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரேணுகா இருந்தா அவளையே போய் வாங்கிட்டு வர சொல்லிருக்கலாம். இப்ப அவளும் இல்ல, என்ன பண்றது? சரி, நம்மளே போய் எடுத்துப்போம். என்ன யாரையுமே காணோம். இங்கதான் இருக்கா? சரி, நம்மளே எடுத்துருவோம். கார்த்தி, அது இங்க பாரு, எதுவும் பேசாத. என்ன ஆனந்தி, கடைசியில இதான் ஒரே வழின்னு இறங்கிட்ட போல. ரேணுகா, என்ன நடந்ததுன்னு தெரியாம இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. என்ன பேச வேண்டான்னு சொல்ற? என்ன வாய்க்கு வந்தத பேசிட்டேன் நானு. வாங்க வாங்க. உங்க பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. ஆள் இல்லாத நேரமா பார்த்து என் பையனை வளைச்சு போடலான்னு பாக்குறாளா உங்க பொண்ணு? என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க பொண்ண ஒழுங்க மரியாதையா இருக்க சொல்லுங்க, இல்லன்னு வைங்க சந்தி சிரிச்சு போயிடும். என்ன மதன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆனந்த் என்ன தப்பு பண்ணா? அந்த அசிங்கத்தை ஏன் வாயால வர சொல்லணுமா? நீங்களே உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க. என்னடி இதெல்லாம்? ஏம்மா, நீங்க தானே என் பொண்ணு ஒழுங்கா நடக்கலன்னு சொன்னீங்க. அப்ப என்ன நடந்துச்சுன்னு நீங்க தானே சொல்லணும். அதான் சொல்லிட்டேனே, ஆள் இல்லாத நேரமா பார்த்து என் பையனை வளைச்சு போட பாக்குறானே. இதுக்கு மேலெல்லாம் உங்ககிட்ட விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இங்க பாருங்கம்மா, நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துச்சா? உங்க பையன் தானமா என் வீட்டுக்கு வந்திருக்கான். நியாயமா பார்த்தா அவனை தானே சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டு என்னையே கேள்வி கேட்கறீங்க. அதுவும் இல்லாம சம்பந்தமே இல்லாம நீங்க என்னமோ வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்க. யோ, என்ன சொன்ன? உன் வீடா? இது உன் வீடா? யோ, என்ன பார்த்தா எப்படி இருக்கு? இது என் வீடு. அந்த அமைச்சர் சொன்னதுனாலதான் உன் குடும்பத்தை இன்னும் இங்க விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னு வச்சுக்க,
எப்பவும் குடும்பத்தோட பெட்டி படிக்கலாம் தூக்கி வெளியே வீசி எறிஞ்சிட்டு உன்னை குடும்பத்தோட இங்கிருந்து துரத்தி விட்டுருப்பேன். இதோ பாருங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே உங்க பொண்ணு என் பையன் கிட்ட பேசுறதையோ பழகிறதையோ பார்த்தேன்னு வைங்க, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவேன், பாத்துக்கங்க. ஓ, போலீஸ் தானம்மா? வாங்க இப்பயே போவோம். உங்க பையன் எதுக்கு இங்க வந்தான்னு சொல்லி நானும் அவன் மேல கேஸ் கொடுத்துட்டு போறேன். எது என் பையன் மேல கேஸ் அப்புறம் நீங்க கொடுத்தியா? தானே சொல்றீங்க? போது, நிறுத்துங்க. மரியாதை. இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இப்ப எதுக்கு ஆளாளுக்கு பேசி பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா போலாம். பா வாங்கப்பா போலாம். ஏய், உங்களை எல்லாம் வந்து வச்சுக்கிறேன். ஆ, ஆ. ஏய், நீ எதுக்கு ஆள் இல்லாதப்பா உங்க வீட்டுக்கு போன? ஏய், என்ன கேள்வி இதெல்லாம்? ஃபர்ஸ்ட் அவங்க வீட்ல யார் இருக்கா யார் இல்லைன்னு கூட தெரியாது எனக்கு. இங்க பாரு ரேணுகா, மொபைல் சார்ஜர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அதை டெலிவரி பண்ண வந்தவன் நம்ம வீட்ல கொடுக்காம கீழ் வீட்ல கொடுத்துட்டு போயிட்டான். அதை வாங்குறதுக்கு தான் போனேன். இங்க பாரு. இங்க பாரு ரேணுகா, வேலை உனக்கு பண்ண துரோகத்தை மறந்துட்டு ஆனந்தி கூட சேர்ந்துருவேன் மட்டும் கற்பனை பண்ணாத. அந்த மாதிரிலாம் நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன். இங்க பாரு, அவகிட்ட நான் தெளிவாவே சொல்லிட்டேன். உங்க அண்ணன் வள்ளியை தூக்கி எறிஞ்சிட்டு என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டினா மட்டும்தான் நீயும் நானும் சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியுங்கிறத தெளிவா சொல்லிட்டேன். அதனால நீ எதுவும் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு என் மேல சந்தேகப்படாத, சரியா? இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே. எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அந்த ஆனந்தி தான் ஏதாவது சொல்லி இவனை வர வச்சிருப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.